ஜோவிக்கா வந்த வேலை முடிஞ்சிச்சு. அவங்க உள்ள வந்த ஏமே பிரிக்கணும் ரெண்டு பேரையும் பிரிக்கணும். எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம், எதனா ஒண்ணு சொல்லி பிரிப்பேன்டா அப்படி சொல்லி வந்து பிரிச்சு விடுறாங்க. ஆக்சுவலா இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல வந்து மாயா பக்கா ஃபேக் அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும். என்னதான் அர்ச்சனா கிட்ட நல்லா பேசினாலுமே நைட் ஆனா கொஞ்சம் தள்ளி போனா அர்ச்சனா பத்தி தப்பா பேசுறது என்னமோ மாயா தான். ஆனா அர்ச்சனா என்னதான் க்ளோஸா இருந்தாலும் தள்ளி போனா கூட மாயா பத்தி எந்த இடத்துலயும் தப்பா பேசவே இல்லை, எங்கேயுமே பேசல. மாயா அப்படியே செஞ்சாங்க. மாயா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா, இப்படிதான் சொல்லுவார் தவிர மத்தபடி மாயா அப்படித்தான் மாயா ஒரு கேவலமான ஆள் அப்படிலாம் எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனா மாயா அர்ச்சனா பத்தி எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ வாட்ச் புரியுதா யார் ஃபேக்னு சொல்லி. சோ பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கீங்களா, பாத்துருப்பீங்க. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஃபேக் எக்ஸ்போஸ் ஆகுது. யார் வந்து உண்மையான ஃபேக், யார் பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அர்ச்சனா உண்மையாவே மாயா கிட்ட சண்டை போட்டுருந்தாங்க, மாயா உண்மையாவே அர்ச்சனா கிட்ட சண்டை போட்டுருந்தாங்க. ஆனா அர்ச்சனா வந்து நம்ம சண்டை போட்டுருந்தாலும் கடைசி வாரங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறோம், சரி உங்ககிட்ட நம்ம சண்டை போட்டிருக்கோம், சரி ஓகே நம்ம க்ளோஸ் ஆயிக்கலாமா, என்ன பிரச்சனையா இருந்தாலுமே நம்ம வெளியே போய் நல்லா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட ஒரு பாண்ட் வேணும், இந்த பாண்ட் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் உங்ககிட்ட வேணும்னு சொல்லி அர்ச்சனா உண்மையாவே அந்த ஜோனை தேடி போனா. அதனாலதான் மாயா கிட்ட வந்து க்ளோஸ் ஆகி உட்கார்ந்து இருந்தாங்க. மாயாவை பிடிச்சு போய் தான் நிறைய இடத்துல உட்கார்ந்து மாயாவை பத்தி கூட சொல்லியிருப்பாங்க, மாயா நீங்க செம, நீங்க தான் வின் பண்ணணும்னு சொல்லி சொன்னது எல்லாமே அர்ச்சனா அவங்களோட மனசார சொன்னாங்க. பட் மாயா அர்ச்சனா கிட்ட க்ளோஸ் ஆனதுக்கான காரணங்கள் என்னன்னா அர்ச்சனாக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. சோ அவங்க கூட சேர்ந்து அப்படி ஜோன்ல சுத்தணும்னா நம்மளும் அந்த லைம் லைட்ல வரும் அப்படி சொல்லி சுத்திட்டு தான் நைட் ஆனா என்ன செய்வாங்க, அர்ச்சனா போய் தப்பா பேசுவாங்க. அர்ச்சனா வெளியே போனா பிச்சை தான் எடுக்கணும், என்கிட்ட 5 ப்ராஜெக்ட் இருக்கு, நான் வெளியே போய் படம் பண்ணுவேன், அர்ச்சனா கிட்ட இருக்கா, அப்பெல்லாம் தப்பா பேசுனது யாரு, மாயா. சோ இதுல பக்கா ஃபேக் யாருன்னு தெரியுதா, இதுல இந்த ப்ரோமோல கவனிச்சா தெரியும். அவங்க சொல்றாங்க நான் வந்து உங்ககிட்ட பழகினேன் இல்லன்னு சொல்ல, பட் என்னால உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியாது, நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க ஒரு ஜோன்ல கமல் சார் முன்னாடி நாங்க வந்து இந்த ட்ராமா அப்படி சொல்லி சொல்லும் போது நீங்க வந்து சொன்னீங்க அது என்ன சார் உங்க ட்ராமான்னு சும்மா சொல்றாங்க சார், இவங்க நமக்கு வேணா ட்ராமா கொடுப்பாங்க அதெல்லாம் சும்மா சார் அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு இது சொன்னீங்கல்ல, அது எனக்கு பயங்கரமா ஹர்ட் ஆச்சு அப்படி சொல்லி சொல்றாங்க. அதான் அந்த பொண்ணு சொன்னது தெளிவா சொன்ன. அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா இவங்களுக்கு வந்து ட்ராமா, அடுத்த ஆளுக்கு வந்து இதா, சோ இவங்க ட்ராமான்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு தான் ட்ராமா கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர நீங்க எல்லாம் ஃபேக்குன்னு அவங்க எங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ணல. உனக்கு ஒரு ட்ராமா இருக்குன்னா அதே மாதிரி நீ பண்றது எனக்கும் ட்ராமாவா மாறும், எனக்கும் அது ஹர்ட் ஆகும் அப்படிங்கறத அந்த அர்ச்சனா பொண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க. சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அந்த பொண்ணு சுத்துறா. மாயா தெரியுதா, மாயா வந்து இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அர்ச்சனா கிட்ட இவ்வளவு நாள் க்ளோஸா இருந்தது எல்லாமே ஃபேக் தான். இவங்க டீம் வர்ற வரதுக்கு அப்படி இருந்தாங்க, இவங்க டீம் ஒன்னொன்னா உள்ள வந்தானே அப்படியே அர்ச்சனா கழட்டி விட்டாச்சு. தள்ளிப்போ ஓடிப்போ, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நான் அப்படிதான் கெட்டவத்தை போட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க. இதுல கூட அர்ச்சனா சொல்றேன்னா எனக்கு உண்மையா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உண்மையா நான் உங்களை லவ் பண்ணேன், அதனால தான் உங்ககிட்ட நான் க்ளோஸா இருந்தேன், பட் உங்களுக்கு இப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா ஓகே சாரி என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு உடஞ்சிச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தர் உள்ள வர ஒன்னொன்னா ஏதோ மாயாதான் பெரிய இது மாதிரி மாயாவை தூக்கி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்குமா அர்ச்சனாவை எந்த இடத்துலயும் காட்ட மாட்டாங்க. ஒரு 3 days நீங்க லைவ் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அர்ச்சனா எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க, சுத்தமா ஷோவா இருக்க மாட்டாங்க. ஃபுல்லா மாயா நடந்தா காட்டுவாங்க, போனா காட்டுவாங்க, அங்க நின்னா காட்டுவாங்க, இப்படி நின்னா சாப்பிட்டா காட்டுவாங்கன்னு ஃபுல்லா லைவ்ல மாயாவை மட்டும் தான் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ மக்கள் கிட்ட மாயாவை தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரீசனால அர்ச்சனா கட் பண்ணிட்டாங்க, அது நல்லா தெரியுது. இதுல நல்லா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, பக்கா ஃபேக் அப்படிங்கிறது மாயா மட்டும் தான். நீங்க வந்து அர்ச்சனா ஃபேக்குங்க, அவ இப்ப கூட உண்மையாவே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் உங்கள்ட்ட வந்து பேசணும்னு சொல்லி சொல்றால தவிர நீங்க அப்ப என்கிட்ட சண்டை போட்டுருந்தீங்க நான் உங்களை நம்பல, பட் இருந்தாலும் ஏதோ பேசணுமே அந்த பொண்ணு சொல்ல. ஆனா அதை சொல்றது யாரு, மாயா. நீங்க முன்னாடி அப்படி சொல்லியிருந்தீங்க, நான் எனக்கு நம்பிக்கை இல்ல, பட் நீங்க என்ன தேடி வந்து பேசும்போது நான் பேசினேன் அவ்வளவுதான், பட் இதுக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்றாங்களே, அதுதான் இந்த எச்ச மாயாவோட வேலை. கேவலமா கொண்டு போறீங்க. நான் சொல்ல போனா சீசன் முடிய போது ஒரு நாள் இருக்கு, இந்த ஒரு நாள்ல இவ்வளவு வன்மத்தை கேட்கறது, ஒரு மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது, ஒரு மாதிரி கேவலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு இந்த சில்லறை எல்லாம் உள்ள விட்டு சில்லறத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கானா பாலாவில உள்ள கொண்டு விட்டுருக்கு அவரு. எனக்கு எதனா வருது, இந்த மனுஷன் மேல மரியாதை வச்சிருக்கேன் ஓரளவு, ஏதோ இண்டஸ்ட்ரியில ஓரளவு நல்லா பண்ண மனுஷன் அப்படி சொல்லிட்டு, பட் அவரை பத்தி எல்லாம் பேச வர மாட்டேங்குது, ரொம்ப கேவலமா பண்றாரு. உள்ள போய் நேரா கூல் சுரேஷ் அட்டாக். எதுக்கு இவனை உள்ள போறானோ என்ன பண்றானோ ஒரு இளவும் புரியல. ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலும் உனக்குன்னு தனியா ஒரு அறிவு இருக்குமா, என்ன இளவுன்னு ஒண்ணும் புரியல. மொத்தத்துல இதை விட வன்மமான ஒரு சீசன் எங்கேயும் பார்க்க முடியாது, அவ்வளவுக்குள்ள ஒரு கேவலமான சீசன்.